வணக்கம் நேயர்களே, இது சேனல் ஜி. வெல்கம் பேக் டு another எபிசோட். இன்றைய நிகழ்ச்சியில் சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் நோற்றே சுவர்க்கம் புகுகின்ற அம்மனாய் மாற்றமும் தாராரோ வாசல் தீர कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च நந்தகோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். மார்கழி மாதத்தின் 10வது நாளாகிய இன்று சூடிக் கொடுத்த சுடற்கொடியாகிய ஆண்டாள் நாச்சியார் கண்ணனை நினைத்து பாடிய திருப்பாவையின் 10வது பாசுரத்தை பற்றி நாம் சிந்திக்க இருக்கின்றோம். நோற்று சுவர்க்கம் புகுகின்ற அம்மானாய், சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பெண்ணே, மாற்றமும் தாராரோ வாசல் திறவாதார், நாற்றத்தலாய் முடி நாராயணன் நம்பால் போற்றப் பறை தரும் புண்ணியனானால் பண்டொரு நாள். நீ சொர்க்கத்தை சென்று அடையக்கூடியவள், ஆனால் உன் தூக்கம் அதை கெடுத்து விடுவோம் என்று கூறுகின்றாள் நாச்சியார். என்றுமே
வாழ்க்கையிலே கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பத்தை சமயோஜிதமாக பயன்படுத்தி கொள்ளல் வேண்டும். நாம் உறங்குவதற்கும் உரிய காலம் என்று அதை எடுத்தோமே ஆனால் நம்முடைய செயலிலே வெற்றி கிடைக்காது. அதை உணர்த்தும் வண்ணத்திலே இந்த பாடலிலே கூறுகின்றார், கூற்றத்தின் வாய்வீழ்ந்த கும்பகர்ணனும் தோற்றும் உனக்கு பெருந்துயில்தான் தந்தானோ. ராமபிரான் தன்னுடைய கையாலே யமனுக்கு இரையாக கொடுத்தான் கும்பகர்ணனை. அந்த கும்பகர்ணனை கூட நீ தூக்கத்தில் தோக்கடித்து விடுவாய் போல நீ அப்படி தூங்கிக் கொண்டிருக்கின்றாய். கும்பகர்ணனையே தூக்கத்தில் தோக்கடித்து நீ தூங்கி என்னத்தை சாதிக்கப் போகின்றாய்? ஆற்ற ஆனந்தல் உடையாய் அருங்கலமே. இவ்வளவும் சொல்லிட்டு கடைசி வார்த்தையில அருங்கலமே. ஒன்ன மாதிரி ஒரு மணி இந்த உலகத்துல உண்டா? ஒன்ன மாதிரி ஒரு தங்கம் இந்த உலகத்துல உண்டா? அருங்கலமே தேற்றமாய் வந்து திரவேலோர் எம்பாவாய். நீ வந்து கதவை திறந்து வாமா, உனக்காண்டி நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கோன்னு கடைசியாகி இந்த துயிலடை பாடலிலே வா என்று கூறுகின்றார். அடுத்த பாடல் முதல் இறைவனை போற்றினால் என்ன பயன் கிட்டும் என்பதை நாளை முதல் 11வது பாசுரத்தில் சிந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் சேனல் ஜியில் தினம் ஒரு நிகழ்ச்சி ஒலிபரப்பாகி வருகிறது. உங்கள் கருத்துக்களை எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி podcast channelg@gmail.com